சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சரின் தனி பிரிவில் புகார் அளிக்க நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் தங்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கான புகார் மீது முதலமைச்சர் விஜய் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்கள் கூட்ட நெரிசலின்றி பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ள முதற்கட்டமாக 41 பள்ளிகளில் தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்டம். மாணவர்கள் அவர்கள் வசிக்கின்ற பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தங்களில் இருந்தும் பள்ளிக்கும், பள்ளிகளில் இருந்து அவர்கள் வசிக்கின்ற பகுதியில் இருக்கின்ற பேருந்து நிறுத்தங்களுக்கும் காலை மற்றும் மாலை நேரங்களில் நாள் ஒன்றுக்கு 42 சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கம். சென்னை தலைமை செயலகம் முன்பாக திண்டிவனத்தைச் சேர்ந்த பெண் உடலில் டீசலை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. முதலமைச்சர் தனிப்பிரிவில் வழங்கிய புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தற்கொலைக்கு முயன்றதாக தகவல். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் பூமணி காலமானார். கரிசல் வட்டாரத்து வாழ்க்கையின் நுட்பங்களை தனது எழுத்தில் வெளிப்படுத்திய எழுத்தாளர் பூமணியின் இறுதி பயணத்திற்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என முதல்வர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குட்கா விற்பனை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விசாரணை கைதி சபரிவர்மன் உயிரிழந்ததாக காவல்துறை தகவல். சபரிவர்மனை காவல்துறை அடித்து கொன்றுவிட்டதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு. எடுக்கல கடையில இருந்து இந்த 4 பாக்கெட் எடுத்துட்டு உனக்கு மேல கேஸ் வான்னு சொல்லி கூட்டு போனாங்க. வான் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லி ஏற்கனவே வான் பண்ணி விட்டுருந்தனால என் தம்பி கொண்டாட்டியும் போனாங்க. போனப்ப செல்ல வாங்கி வச்சுட்டு கையெழுத்து போட்டுட்டு விட்டாச்சு வீட்டுக்கு. தம்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி போன் பண்ணி சொன்னாங்க செல்போன் வாங்கணும் வா வந்துட்டு போ அப்படின்னாங்க. என் தம்பி போனவும் வரவே இல்லை ஜெயிலுக்கு. அவன் நல்லா இருக்கேன்க்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை கேஸ் மூவ் பண்ணி எனக்கு எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருன்னு. இன்னைக்கு காலையில போன் பண்ணி சொல்றாங்க அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஆஸ்பத்திரி வாங்கன்னு. வந்துட்டு இருக்க வழியில 7:25க்கு போயிட்டு சொல்லுவாங்க உங்க தம்பி இறந்துட்டான். இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க இங்க வந்து பார்த்தா எனக்கு பார்க்க விட மாட்டேங்காங்க. அங்க மாசரி கொண்டு போயாச்சு போஸ்ட்மார்ட்டத்துக்கு. யார்கிட்ட சார் கேட்டு கொண்டு போனாங்க என் தம்பியை பார்த்ததுக்கு முன்னாடி எப்படி கொண்டு போலாங்கிறதுக்கு டாக்டர்கிட்ட போய் கேளு. தம்பிக்கு அநியாயம் நடந்திருக்கு. அவன் சாவலுக்கு அவனுக்கு இந்த நோயும் கிடையாது. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே விராலிப்பட்டியில் இரு தரப்பினருக்கு இடையேயான நில தகராறில் மாற்றுத்திறனாளி நபர் மீது தாக்குதல் நடத்திய நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என கூறி அனைத்து வித மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம். சென்னை ஆர்கே நகரில் திமுக துணை வட்ட செயலாளரை துரத்தி அரிவாளால் வெட்டிய இருவர். படுகாயமடைந்த திமுக நிர்வாகி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தாக்குதல் குறித்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளதால் பரபரப்பு. வியட்நாமில் நிகழ்ந்த படகு விபத்தில் சிக்கி உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்களை தாயகம் கொண்டுவர ஏற்பாடு. சிறப்பு விமானம் மூலம் உடல்கள் மும்பை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட இருப்பதாக அறிவிப்பு. கோவை அன்னூர் அருகே மது குடிக்க பணம் கேட்டு தாக்கிய கணவரை துப்பட்டாவால் கழுத்தை நெரித்துக் கொன்ற மனைவி. மதுவிற்கு அடிமையாகி மயங்கி திரியும் ஆசாமிகளால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் சீரழியுமோ என பொதுமக்கள் விமர்சனம்.
ஈரோடு அருகே கல்லூரி மாணவரை கத்தியால் சரமாரியாக தாக்கிய 5 பேர் கொண்ட கும்பல் சிக்கியது. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதன் காரணமாகவே துணிகரத்துடன் குற்றச்சம்பவங்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அருகே முன்விரோதம் காரணமாக மனைவி கண்முன்னேயே கணவன் குத்தி கொலை செய்யப்பட்ட கொடூரம். நாள்தோறும் அதிகரிக்கும் கொலை சம்பவங்களால் அச்சத்தின் உச்சத்தில் தவிக்கும் பொதுமக்கள். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் அட்டூழியம் செய்த கஞ்சா போதை ஆசாமிகளிடமிருந்து 8 கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல். அராஜகம் செய்த கஞ்சா போதை ஆசாமிகளை கைது செய்யாமல் காவல்துறையினர் விடுவித்ததால் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் கடும் அதிருப்தி. சென்னை பெரியமேடு அருகே இருவேறு இடங்களில் மொத்தமாக 22 கிலோ கஞ்சா பறிமுதல். கஞ்சாவை பதுக்கி வைத்து விற்பனை செய்ய முயன்ற ராஜேஷ், சேதுராமன் ஆகிய இருவர் காவல்துறையினரால் கைது. ஈரோடு மாவட்டம் பவானியில் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்களை கார்களில் பதுக்கி விற்பனைக்கு வைத்திருந்த இருவர் கைது. பிடிபட்ட நபர்களிடமிருந்து 8 கிலோ குட்கா, 3 கார்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து நடவடிக்கை. சென்னை கோடம்பாக்கம் அருகே சாலையில் நடந்து சென்ற இளைஞரிடம் தகராறு செய்து சரமாரியாக தாக்குதல் நடத்தி கஞ்சா போதை கும்பல் அராஜகம். காவல்துறையினரின் அலட்சிய போக்கின் காரணமாகவே போதை ஆசாமிகள் அட்டூழியத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கூப்பிட்டு செவுல அடிச்சு கண்ணை எட்டி மாரில் விட்டு அப்படியே படுக்க கீழே தட்டிட்டாங்க 2 பேருமே. அவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நான் 100க்கு ஃபோன் அடிச்சேன் சார். அடிச்சுட்டு போலீஸ் வந்தாங்க. வந்ததுக்கு போலீஸே பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அந்த 2 போலீஸால ஒருத்தனை மட்டும் தேத்தி விடுறாரு. அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. வீடியோ இருக்கு எனக்கு. அடிச்சவன் திவாகர்ன்றவனை எப்படிதான் விட்டுறாங்க. அவங்க அப்பா பேர் நித்யா. அதனால அவங்க அப்பாவோட இதுவால அந்த பையனை விட்டுறாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்ல அப்படிதான் அந்த பையனை இது பண்ணாங்க. அந்த பார்க்க தாண்டி போனீங்கன்னா டெய்லியும் 4 பசங்க கஞ்சா சிந்தா இருப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரியாங்க. ஃபுல்லா கஞ்சா ஓடிட்டே இருக்கு எனி டைம். அந்த பசங்களை போய் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே பார்சல் மூலம் கடத்தி வரப்பட்ட 1100 போதை மாத்திரைகள் சிக்கின. போதை மாத்திரைகளை வரவழைத்த குரோம்பேட்டையைச் சேர்ந்த இளைஞர் சிக்கிய நிலையில் போதையின் பாதையில் பயணித்து எதிர்காலத்தை இழக்கும் இளைஞர்கள். சென்னை கண்ணகி நகரில் கஞ்சா போதையில் நிர்வாணமாகவும் வீட்டின் கட்டிடத்தின் பைப்புகளில் ஏறியும் 2 இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை முகம் சுளிக்கும் வகையிலும் அச்சுறுத்தும் வகையிலும் அட்டகாசத்தில் ஈடுபட்ட போதை ஆசாமிகள் காவலர்களை கண்டதும் தப்பியோட்டம். செங்கற்பட்டு அருகே பழந்தோட்டம் பகுதியில் உள்ள அரசினர் பாதுகாப்பு இல்லத்தில் பணியில் இருந்த காவலரை தாக்கிவிட்டு 12 சிறார்கள் தப்பியோட்டம். சாலையில் சென்ற பொதுமக்களை தாக்கி 3 இருசக்கர வாகனங்கள் மற்றும் கைபேசிகளை பறித்து சென்றதால் பரபரப்பு. தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரம் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் சட்டவிரோதமாக குட்கா விற்பனை. பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 113 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறை 3 பேரை கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே 16 கிலோ குட்கா பொருட்களை கடத்தி வந்த நபர் சிக்கினார். போதைப் பொருட்களின் மொத்த விற்பனை சந்தையாக தமிழகம் மாறிவிட்டதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க அரசுக்கு வலியுறுத்தல். கடலூர் அருகே வெள்ளப்பாக்கம் கிராமத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவது தொடர்பான பிரச்சனையில் வீடு புகுந்து கிராம உதவியாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு.
தாக்குதலில் காயமடைந்த கிராம உதவியாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூர் அருகே சுமார் 522 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல். இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் போதைப் பொருட்களை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த இருவர் சிக்கினர். சென்னையில் சூளைமேடு, மாதவரம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல முக்கிய இடங்களில் நம்பர் பிளேட் இல்லாத பைக்குகளில் இளைஞர்கள் அட்டகாசம். வீடியோ காட்சிகளை அடிப்படையாக வைத்து காவல்துறையினர் விசாரணை. சென்னை நுங்கம்பாக்கம் அருகே இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுகன் சிக்கினான். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது பாரபட்சமின்றி கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் திட்டவட்டம். ஈரோட்டில் பள்ளி சிறுவனுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூடைப்பந்து பயிற்சியாளர் உட்பட 3 மீது போக்சோ வழக்கு பதிவு. சிறுவனின் தந்தை அளித்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை. சென்னை பிராட்வேயிலிருந்து மாதவரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் கல்லூரி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 45 வயது காமுகனுக்கு தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். பெண்கள் மற்றும் சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் காமுகர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மயிலாடுதுறையில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 64 வயதான காமுக முதியவர் கைது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இளைஞர் ஒருவர் பள்ளிக்கு சென்ற மாணவியை வழிமறித்து கடத்திச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கொடூரம். மாணவி மீட்கப்பட்ட நிலையில் அவரை கடத்திய சாமியப்பன் என்பவனை கைது செய்த போலீசார் அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது தாய் உட்பட 4 பேரை தேடி வருகின்றனர். கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான நவீன அரிசி ஆலையில் 50 லட்சம் பழைய சாக்குகளை குடோனில் பதுக்கி வைத்து பல லட்சம் டன் நெல் மூட்டைகளை வெளியே வீணடித்து வந்தது அம்பலம். பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பிருப்பதாக சந்தேகிக்கும் விவசாயிகள் உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரிக்கை. சென்னை மெரினா கடற்கரையில் திமுக அரசால் முறையான திட்டமிடலின்றி அமைக்கப்பட்டிருந்த மரத்திலான நடைபாதை அகற்றம். புயல் காற்று வீசும் காலங்களில் சேதமடையும் வகையில் அமைக்கப்பட்டிருந்ததாக கூறி அகற்றியது அரசு. வட சென்னைக்கு உட்பட்ட மணலி மற்றும் மாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு ஏற்பட்டதால் மக்கள் கெடும் அவதி. மின்வாரிய அலுவலகத்தின் தொலைபேசி வேலை செய்யாத நிலையில் மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்றபோது ஊழியர்கள் யாரும் இல்லாததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இரவு நேரத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மின்வெட்டால் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை தூக்கமின்றி அவதிப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் மின்வெட்டை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். ஆங்காங்கே மின்தடையை ஏற்படுத்தினால்தான் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் சங்க நிர்வாகி புலம்பும் ஆடியோ வெளியாகி சர்ச்சை. நீங்க எப்படியா யாருக்காக தெரியாம போய் ஒவ்வொரு வேலையா பார்த்துட்டு வந்துடுங்க. 20,000 பேருக்கு மேல கான்ட்ராக்ட் லேபர் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அப்ப 20,000 பேர் வந்து ஸ்ட்ரைக்ல இருந்தா இந்நேரம் எத்தனை இடத்துல மின்வெட்டு வந்திருக்கும், எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை காட்டுன்னு கேட்குறாங்க. சென்னையை தவிர வேறு மாவட்டங்களில், அதுவும் சென்னை கூட இன்றைக்கி 2 நாள் இல்லை எந்த பிரச்சனையுமே. 20,000 கான்ட்ராக்ட் லேபர் 5,000க்கு மேலே நம்ம இருக்கிறோம்னா ஏன் ஒரு மின்வெட்டு கூட நடக்கவே இல்லை? எந்த மாவட்டத்தில் படிச்சிங்களா மின்வெட்டு நடக்குதுன்ட்டு? கிடையவே கிடையாது. அன்னைக்கு சொன்னது தான்
நாய் மாதிரி பூனை மாதிரி நம்ம வேலை பார்த்தோம்னா வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. பணி நியமன கோரிக்கைக்காக முழு வீச்சில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என மிரட்டும் துணியில் பேசிய ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. ஹார்மூஸ் ஜலசந்தியில் ஒமான் அருகே சென்ற வர்த்தக கப்பல் மீது ஈரான் படைகள் ஏவுகணை தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு மத்திய அரசு கடும் கண்டனம். தாக்குதலால் தீப்பற்றிய கப்பலில் இருந்து கடலில் குதித்த 11 இந்தியர்களில் 10 பேர் மீட்கப்பட்ட நிலையில் மாயமான ஒருவரை தேடும் பணிகள் தீவிரம். புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான படிவம் 6 ஆன்லைனில் சமர்ப்பிக்க புதிய நிபந்தனைகளை விதித்து தேர்தல் ஆணையம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் மேற்கொள்ளப்பட்ட பெற்றோரின் விவரங்களையும் சரிபார்க்கும் வகையில் திருத்தம். டெல்லியில் பைக்கில் வந்த நபர்களால் நிதி நிறுவன ஊழியரிடம் துப்பாக்கி முனையில் 17 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த சம்பவத்தால் பரபரப்பு. 24 மணி நேரத்திற்குள் விரைந்து செயல்பட்டு ஒருவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2.5 லட்சம் பணம், உயர் ரக வாகனம் பறிமுதல் செய்தனர். சென்னை சாலிகிராமம் பகுதியில் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கொடுப்பதாக அழைத்து நிர்வாண புகைப்படம் எடுக்க வற்புறுத்தியதாக சின்னத்திரை நடிகை புகார். புகாரின் பேரில் சினிமா தயாரிப்பாளர் ராமநாதன் மற்றும் 2 பெண்கள் கைது. பயிர்க்கடனை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் மற்றும் மேகதாது விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி பல்வேறு மாவட்டங்களில் அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய விவசாய சங்கத்தினர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தேர்தல் வாக்குறுதியை முறையாக நிறைவேற்றிடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என விவசாயிகள் திட்டவட்டம். தமிழக அரசே விவசாயிகளை பழிவாங்காதே, விவசாயிகளை பழிவாங்காதே. தமிழக அரசே சிறு குறு விவசாயிகள் பகுதி அளவே ஒரு 10% அளவுக்குத்தான் பயனடைந்துள்ளார்கள். மிச்சம் 90% விவசாயிகள் பலனடையவில்லை. எனவே இது போன்ற தள்ளுபடிகள்லாம் ஏற்கனவே இருந்த அரசுகள்லாம் மிகப்பெரிய அளவில் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். அதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வது இந்த அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய சுமையே கிடையாது. இருக்க போனால் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்தால்தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் செருக்கும் என்பதை நேரத்தில் கூறிக்கொண்டு மீண்டும் இந்த பயிர்க்கடை எங்களுடைய இந்த கூக்குரலையும் எங்களுடைய இந்த அவல நிலையும் அந்த அரசாங்கம் புரிந்து கொண்டு இந்த கடனை தள்ளுபடி செய்வதற்கான தொடர்ந்து ஏதாவது ஆவணம் செய்யவில்லை என்றால் இதுபோல இதைவிட மிகப்பெரிய அளவிலே மீண்டும் நாங்கள் மறியல் போராட்டமோ இல்லை கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டமோ மிகப்பெரிய அளவில் நடத்துவோம் என்பதை கூறிக்கொண்டு தயவு செய்து எல்லா அரசாங்கங்களும் எப்படி நடவடிக்கை எடுத்ததோ அதே போல மேகதாது அணைக்கட்டுக்கு இந்த அரசாங்கமும் மிக பெரிய அளவில் அதை முன்னிறுத்தி சட்ட போராட்டம் நடத்தியோ அல்லது மக்கள் போராட்டத்தை நடத்தியோ அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லைன்னா தமிழ்நாடு பாலைவனமாக மாறுவதற்கு மிக குறுகிய காலத்தில் பாலைவனமாக மாறி. ஈரோடு நசியனூர் சாலையில் நாராயணவலசு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல். டாஸ்மாக் மதுக்கடையால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதால் கடையை முழுவதுமாக அகற்றக்கோரி பொதுமக்கள் போராட்டம். 2 பக்கம் இருந்துமே குடிச்சிட்டு வெளியில வரவங்க ஒரு துளி கண்ட்ரோல் எல்லாம் வராங்க. நடுவுல இருக்கிற அத்தனை பேரும் கீழே விழுந்துடுறோம். போற வரவங்க எல்லாருமே கீழே விழுந்துடுறோம். இப்ப ஒரு நாள் இந்த பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்றது எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா ஒவ்வொரு நாளும் நாங்க விழுந்து எழுந்திரிச்சு இதே மாதிரி டிராபிக் ஆகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு நாள் 4 ஆக்சிடென்ட் ஆகுது. ஒவ்வொரு சிசிடிவி செக் பண்ணீங்கன்னா இதுக்கு உண்டான ப்ரூஃப் இருக்கும். இதனால இந்த டாஸ்மாக்ல எனக்கு ரொம்ப தொந்தரவு. குழந்தைங்க விழுகுறது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடு ரோட்டு வரைக்கும் வண்டி நிக்குது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கூக்கால் கிராமத்தில் போதை தலைக்கேறிய ஒருவர் அரைகுறை ஆடைகளுடன் சாலையில் ரகளில் ஈடுபட்டதுடன் தனது வீட்டிற்கு குடிநீர் வழங்க கோரி வாகனங்களை மறித்து மிரட்டல். ரகளை குறித்த காட்சிகள் வெளியான நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல்.
சென்னை ஆதம்பாக்கம் பகுதியில் உணவு டெலிவரி செய்ய சென்ற இளைஞரை சாதி பெயரை குறிப்பிட்டு இழிவாக பேசிய நபர் மீது புகார் அளிக்க வந்த இளைஞர் மீது காவல்துறை தாக்கிய கொடூரம். இளைஞரை தாக்கிய காவல்துறையினரை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராடிய மாணவர் சங்கம். என் பேர் கேட்டாங்க, ராஜான்னு சொன்னேன். ராஜான்னு சொன்னதுக்கு உன் பேர் அது இல்லை, உங்க அம்மா கிட்ட போய் கேளு உன் பேர் என்னன்னு அப்படின்ட்டு சொன்னேன். ராஜா பேசுறதுக்கு தகுதி இல்லை. ராஜான்ற இவர் பேர் வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லை. நீலாம் ராஜாவா இருக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழங்குன்றம் அருகே மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் பழுதான மின்மாற்றியை சரி செய்ய முயன்ற எலக்ட்ரீஷியன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சோகம். மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் தவித்து வந்த நிலையில் மின்மாற்றியில் சிக்கி உயிரிழந்த நபரின் உடலை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. மதுரை கொட்டாம்பட்டி அருகே அரசு பேருந்தும் ஆம்னி பேருந்தும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதி விபத்திற்குள்ளானதில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். விபத்தில் படுகாயமடைந்த 42 பேர் மதுரை மேலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விபத்து குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. வியட்நாம் படகு விபத்தில் பிறந்த நாளில் உயிரிழந்த தருமபுரி தொழிலாளர். அவரது உடலை தமிழகத்திற்கு கொண்டுவர தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக வட்டாட்சியர் தகவல். சுற்றுச்சூழல் பிரச்சினை தொடர்பாக பொதுமக்கள் அனுப்பும் புகார்களின் அடிப்படையில் மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியாது என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் திட்டவட்டம். விதிமுறைகளின்படி முறையாக வழக்கு பதிவு செய்தால் மட்டுமே பசுமை தீர்ப்பாயத்தால் நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் விளக்கம். மத்திய தகவல் ஆணையத்தில் மொத்தமாக 38,866 மனுக்கள் மீது தீர்வு காணப்படாமல் நிலுவையில் இருப்பதாக தகவல். நிலுவையில் இருக்கின்ற மனுக்கள் மீதான விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என ஆர்டிஐ ஆர்வலர்கள் வலியுறுத்தல். சென்னையில் பெட்ரோல் விலை ₹1.69 உயர்ந்து 1 லிட்டர் பெட்ரோல் ₹109.45 விற்பனை. 1 லிட்டர் டீசல் ₹1.71 உயர்ந்து ₹101.26 விற்பனை. மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வு நடைமுறையில் கல்லூரி நிர்வாகங்கள் தலையிடக்கூடாது என கல்வியியல் பல்கலைக்கழகம் எச்சரிக்கை. அறிவுறுத்தல்களை மீறி செயல்படும் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திட்டவட்டம். பொறியியல் மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளிகளில் பயின்ற சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான ஆன்லைன் கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. அரசு பள்ளிகளில் பயின்று 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் தேர்வான மாணவர்கள், விளையாட்டு பிரிவைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்டோர் கலந்தாய்வில் பங்கேற்பர். கத்தார் நாட்டின் முன்னாள் அரசர் அமீர் ஷேக் ஹமத் பின் கலிஃபா அல்தானியின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியாவில் ஒரு நாள் துக்கம் அனுசரிப்பு. நாடாளுமன்றம் மற்றும் ரயில் பவன் கட்டிடங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டு துக்கம் அனுசரிப்பு. ஹைதராபாத்தில் உள்ள பரபரப்பான சாலையில் 5 வயதுக்குட்பட்ட சிறுமியிடம் காரை கொடுத்து ஓட்டுமாறு கூறிய செயலால் அதிர்ச்சி. சாலையில் சென்ற பொதுமக்கள் சரமாரி கேள்வி எழுப்பிய நிலையில் தவறை ஒப்புக்கொள்ளாத தாத்தா வாக்குவாதம் செய்த நிகழ்வால் பரபரப்பு. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் அதிகாலை வேளையில் 3.6 என்ற ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவு. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் அறிவிப்பு. வங்கதேசத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 51ஆக உயர்வு. மேலும் வீடுகள் உடைமைகளை இழந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தவித்து வரும் அவல சூழல்.
2025 சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முதல் 10 இந்திய மாநிலங்களின் பட்டியல் வெளியீடு. 37,71,000 பயணிகளுடன் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்திலும், சுமார் 5 லட்சம் பயணிகள் பார்வையிட்டு பஞ்சாப் 10ஆம் இடத்திலும் உள்ள நிலையில் 11,60,000 சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு தமிழ்நாடு 7ஆம் இடம் பிடித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் 3வது போக்குவரத்து அமைச்சர்கள் ஆலோசனைக் கூட்டம் நிறைவு. உட்கட்டமைப்பில் சுழற்சி பயன்பாடு, நிலையான விமான எரிபொருள், கரியமில வாயு வெளியேற்ற குறைப்பு, ரயில்வே ஆராய்ச்சி வலையமைப்பு உள்ளிட்டவற்றில் உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டுமென கூட்டத்தில் முடிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே சுங்கச்சாவடியை கடக்கும்போது கட்டணம் செலுத்துமாறு கூறிய ஒப்பந்த ஊழியர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்திய கும்பல். காவல்துறையினர் கொடிய உறக்கத்தில் இருப்பதால் பட்டப்பகலில் சர்வசாதாரணமாக குற்றங்கள் நடைபெறும் அவலம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள கோம்புகாடு கிராமத்தில் சேவல் சண்டை நடத்தி சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேர் கைது. சண்டைக்கு பயன்படுத்திய சேவல்கள் மற்றும் பணமும் பறிமுதல் செய்து நடவடிக்கை. சிவகங்கை மாவட்டம் பிரான்மலையில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 8 சவரன் தங்க நகை மற்றும் பணத்தை திருடிய 2 பேர் கைது. கைது செய்யப்பட்ட 2 பேரும் வீடுகளை நோட்டமிட்டு திருடும் திருடர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த புகார் குறித்து சார் பதிவாளர் உள்ளிட்ட அலுவலர்களிடம் போலீசார் விசாரணை. பத்திரப்பதிவு குறித்தும் ஆவணங்கள் மாற்றம் குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தியதாக தகவல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விவசாயிகள் சங்கத்தினர் சாக்குகளை ஏந்தி நுகர்பொருள் வாணிப கழக துணை மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. அரிசி ஆலை கிடங்குகளில் லட்சக்கணக்கான காலி சாக்குகளை அடுக்கி வைத்துவிட்டு நெல் மூட்டைகளை திறந்த வெளியில் வைத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் வறட்சியின் விளிம்பில் ஆபத்தான நிலையில் உள்ள 10,000 பாசன ஏரிகள். விவசாய சாகுபடிக்கான பாசனம் மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் சிக்கல் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவலை. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் 3 பாசன திட்டங்களுக்கும் நடுவர் மன்ற ஒதுக்கீட்டின்படி சமகாலங்களில் தண்ணீர் திறக்க கோரி கீழ்பவானி பாசன விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. நீர்வளத்துறையின் தவறான நீர் மேலாண்மையால் கடந்த காலங்களில் சாகுபடியை இழந்ததோடு கடுமையான வறட்சி நிலவுவதால் நீர் ஒதுக்கீடு செய்ய விவசாயிகள் வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்ட கூட்டுறவு சங்க இணை பதிவாளர் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக உழவர் உற்பத்தி குழுவை சேர்ந்த 25க்கும் மேற்பட்டோர் ஆட்சியரிடம் புகார். கூட்டுறவு சங்கங்களின் விளம்பர பலகை வைப்பதில் சுமார் 75 லட்சம் ரூபாய் வரை ஊழல் செய்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூரில் மருத்துவர்கள் அலட்சியத்தால் 5 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் அதிக வீரியம் மிகுந்த மருந்து கொடுத்ததாக தனியார் மருத்துவமனை மீது போலீசார் எஃப்ஐஆர் பதிவு. சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி சிறுமியின் உடல் மீண்டும் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்ய முடிவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் உள்ள பழமையான வணிக வளாகங்களை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து கடை வாடகைதாரர்கள் போராட்டம். நகராட்சி ஆணையரின் வாகனத்தை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. முறையற்ற சம்பள பிடித்தத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் PF, ESI உள்ளிட்ட பணப்பலன்களை வழங்க வலியுறுத்தியும் ஜூலை 20ஆம் தேதி சென்னையில் சேவை மைய ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மற்றும் தாலுகா அலுவலகங்களில் உள்ள அரசு சேவை மையங்கள் அன்றைய தினம் செயல்படாது என்றும் திட்டவட்டம். சவுதி அரேபியாவில் மாரடைப்பால் உயிரிழந்த தங்களது கணவர் உடலை தாயகம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனைவி கண்ணீர் மல்க மனு. தங்களது குடும்பம் மிகவும் ஏழ்மையான சூழ்நிலையில் உள்ளதால் உடலை சொந்த ஊரிலேயே நல்லடக்கம் செய்ய அரசு உதவ வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை. மாசமா போன் எதுவும் கிடையாது, என்ன வேலை செய்யறாங்க எதுன்னு எங்களுக்கு தெரியாது. வெள்ளிக்கிழமை நைட்டு இறந்துட்டாங்கன்னு எங்களுக்கு ஃபோன் வந்ததுங்க சார். கூட எங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்க, எந்த பேச்சு மூச்சும் கிடையாது. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் எங்கள் அப்பா நடந்துட்டு இருக்காங்க. இன்னும் இதுன்னு எங்களுக்கு ஒரு பதிலும் வரல. எங்கள் மாமாவை வர வைக்கணும். அரக்கோணம் சேலம் இடையே இயக்கப்படும் மெமு பயணிகள் ரயில் இன்று முதல் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஒடிசாவில் பூரி ஜெகநாத ரத யாத்திரை சிறப்பு ரயில் பயணிகளுக்காக இதன் பெட்டிகள் மாற்றப்பட்டுள்ளதால் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த ரயில் இயங்காது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.
நெல்லை வண்ணாரப்பேட்டை ரவுண்டானாவில் வேகமாக வந்த தனியார் பேருந்து மோதியதில் பைக்கில் மருத்துவமனைக்கு சென்ற வயதான தம்பதி சம்பவ இடத்திலேயே பலியான பரிதாபம். விபத்தின் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் அப்பகுதியில் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக திட்டமிடாததே இந்த கோர விபத்துக்கு காரணம் என குற்றச்சாட்டு. லண்டனில் இருந்து சென்னை வந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயணிகள் விமானம் தரையிறங்கிய போது திடீரென விமானத்தின் மீது பறவை மோதியதால் பெரும் பரபரப்பு. விமானி துரிதமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக தரையிறக்கியதால் 236 பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் வரத்தநாடு அருகே உள்ள கக்கரைக்கோட்டை விடக்குநத்தம் பகுதியைச் சேர்ந்த 6 வயது சிறுவன் தமன் பூட்டிய காருக்குள் அடைப்பட்டு மூச்சு திணறி தோல் கருகி இறந்த சோக சம்பவம். உறவினரின் காரில் சென்ற நிலையில் அந்த சிறுவன் இறப்பிற்கு காரணம் கவனக்குறைவா, திட்டமிட்ட படுகொலையா என காவல்துறை தீவிர விசாரணை. அயோத்தி ராமர் கோவில் நிதி மோசடி விவகாரம் தொடர்பான விசாரணை நிலவரம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சிறப்பு விசாரணை குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்த விவகாரத்தில் ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை மற்றும் உத்தரப்பிரதேச அரசு தங்களது பதில்களை தாக்கல் செய்யவும் நோட்டீஸ். தமிழகம் முழுவதும் நச்சுக்கழிவு மேலாண்மை நிலையங்களில் தீயணைப்புத் துறையுடன் இணைந்து ஒருங்கிணைந்து தணிக்கை நடத்த வேண்டும் என்ற மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. விதிகளை பின்பற்றாத நிறுவனங்கள் மீது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் கன்றுகள், பசுக்களை வெட்ட தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற ஆணைக்கு தடை விதித்தது உச்சநீதிமன்றம். வழக்கில் எதிர்மனுதாரர்களான தமிழக டிஜிபி, கோவை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பதிலளிக்கவும் நீதிபதிகள் நோட்டீஸ். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 75.65 கன அடியாக சரிவடைந்ததால் டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பது கேள்விக்குறியான நிலையில் விவசாயிகள் கவலை. அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 91 கன அடியாக குறைந்த நிலையில் குடிநீர் தேவைக்காக மட்டும் 1000 கன அடி தண்ணீர் திறப்போ. பழனி முருகன் கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமான தங்கும் விடுதிகளில் இன்று முதல் கட்டணம் உயர்வு. அறைகளின் வசதிக்கேற்ப 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. வியட்நாமில் 10 தமிழர்கள் உட்பட 15 இந்தியர்கள் உயிரிழக்க காரணமான படகு விபத்து தொடர்பாக படகின் இயக்குநர் கைது. கடல் பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியது மற்றும் கவனக்குறைவாக செயல்பட்டது தொடர்பான குற்றச்சாட்டின் கீழ் கைது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 13,200 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை தொடர்ந்து மாறிவரும் நிலையில் சென்னையில் வெள்ளி விலை மாற்றமில்லாமல் விற்பனை. 1 கிராம் வெள்ளி 245 ரூபாயாகவும் 1 கிலோ வெள்ளி 2,40,000 ரூபாயாகவும் வர்த்தகம். எரிபொருள் வணிகத்தில் புதிய உச்சமாக இதுவரை இல்லாத அளவிற்கு ஜூன் மாதத்தில் ரஷ்யாவிடமிருந்து 59,000 கோடிக்கு மேல் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்த இந்தியா. மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 34% அதிகமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பு மையம் அறிவிப்பு. மத்திய கிழக்கில் அமெரிக்கா, ஈரான் இடையேயான தாக்குதலை தொடர்ந்து சர்வதேச அளவில் எண்ணெய் விலை 3% மேல் உயர்வு. தாக்குதல் தொடருமானால் கச்சா எண்ணெய் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் சந்தை ஆராய்ச்சியாளர்கள் தகவல். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, யோகா, இயற்கை மருத்துவம் ஆகிய ஆயுஷ் படிப்புகளுக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். வரும் 31ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என இந்திய மருத்துவம் ஹோமியோபதி துறை அறிவிப்பு. ஈரானின் ஏவுகணைகளை வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் அதிரடியாக முறியடித்த அமெரிக்காவின் நட்பு நாடான குவைத். தென்மேற்கு ஈரானில் அமெரிக்க படைகள் நடத்திய புதிய வான்வழி தாக்குதலில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயமடைந்ததாக அமெரிக்காவின் AP செய்தி நிறுவனம் தகவல். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள மதுக்கடை ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்த சோகம். மேலும் 22 பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கும் அபாயம். ஐரோப்பாவை தொடர்ந்து அமெரிக்காவை வாட்டி வதைக்கும் வெப்ப அலை.
சில மாநிலங்களில் வெப்பநிலை 43 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தல். ஹார்முஸ் ஜலசந்தியில் வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து ஈரானில் உள்ள 140க்கும் மேற்பட்ட ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்கா அதிரடி வான்வழி தாக்குதல். அமைதி திரும்பும் வரை ஜலசந்தி மூடப்பட்டிருக்கும் என ஈரான் எச்சரித்துள்ள நிலையில் வளைகுடா பகுதியில் முழு வீச்சில் போர் மூலம் அபாயம் உள்ளதால் சர்வதேச அளவில் பெரும் பதற்றம். அமெரிக்காவில் கூகுள் நிறுவனத்தின் பொறியியல் பிரிவின் தலைமை அதிகாரியாக பணியாற்றிய இந்திய வம்சாவளி பெண் சுட்டுக் கொலை. குடும்ப தகராறில் அவரது கணவரை சுட்டுக் கொன்றதாக முதற்கட்ட தகவல் வெளியீடு. எரிசக்தி ஒத்துழைப்பு விவகாரம் தொடர்பாக இந்தியா நேபாளம் இடையேயான மாநாடு நாளை தொடக்கம். இந்த மாநாடு நேபாள தலைநகர் காத்மண்டுவில் 2 நாட்கள் நடைபெறும் என அறிவிப்பு. யுக்ரைன் பிரதமர் யூலியாவை பதவி நீக்கம் செய்து அதிபர் ஜெலன்ஸ்கி உத்தரவு. யுக்ரைன் ரஷ்யா இடையே போர் பதற்றம் நிலவும் நிலையில் புதுப்பிக்கப்பட்ட அரசியல் வியூகத்தின் செயலாக்கத்தை உறுதி செய்வதற்காக மாற்றங்கள் தேவை என அதிபர் ஜெலன்ஸ்கி கருத்து. வெனிசுலாவில் நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4490 உயர்வு. மொத்தமாக இதுவரை 16,740 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தரப்பு அறிவிப்பு. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் சுங்கவரி சலுகை உள்ளிட்ட சாதகமான நிபந்தனைகளை பெற மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக தகவல். விரைவான ஒப்பந்தத்தை விட சிறந்த ஒப்பந்தமே முக்கியம் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியாக இருப்பதால் அமெரிக்காவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தில் தாமதம். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் தெற்கே உள்ள ஃபாண்டன்ப்ளோ வனப்பகுதிக்குள் பரவிய காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். காட்டுத்தீயின் பரவல் காரணமாக அருகே உள்ள A6 நெடுஞ்சாலையை முழுமையாக மூடிய அதிகாரிகள். வரும் 15ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய தமிழகம் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் என்றும் தகவல். இந்தியாவின் வடமேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஜூன் முதல் செப்டம்பர் வரை பெய்யும் தென்மேற்கு பருவமழையில் சுமார் 25% தரையை அடைவதற்கு முன்பே ஆவியாவதாக ஆய்வில் தகவல். புனேவில் உள்ள இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி அளிக்கும் தகவல் வெளியீடு. சென்னை சூப்பர் கிங்ஸ் IPL அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து ஸ்டீஃபன் பிளமிங் விலகல். 17 ஆண்டுகளாக CSKவின் தலைமை பயிற்சியாளராக இருந்து வந்த நிலையில் ஸ்டீஃபன் பிளமிங் திடீர் விலகல். ஜுராசிக் பார்க் திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் பிரபலமான நடிகர் சாப்னில் தனது 78வது வயதில் காலமானார். நியூசிலாந்தை சேர்ந்த நடிகர் சாப்னில் புற்றுநோயிலிருந்து குணமடைந்த நிலையில் திடீரென உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் அறிக்கை. சமந்தா தயாரித்து நடித்த மா இன்டி பங்காரம் திரைப்படம் 22 நாட்களில் 100 கோடி ரூபாயை வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவிப்பு. கதாநாயகியை மையப்படுத்திய தெலுங்கு திரைப்படங்களுள் உலகளவில் 100 கோடி ரூபாயை வசூலித்து இந்த திரைப்படம் சாதனை படைத்துள்ளதாக படக்குழு பெருமிதம்.